வணக்கம். வணக்கம். தியேட்டரோட பிசினஸ் இப்போ எப்படி இருக்கு, ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தியேட்டர் பிசினஸ் வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் we have come back to ப்ரீ கோவிட் லெவலுக்கு வந்துட்டோம். அதனால வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றது தியேட்டர்ஸ் ஆர் பேக்ன்றது தான். எல்லாருக்குமே தெரியும். இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி மாற்றம் தவிர்க்க முடியாததுன்னு சொல்லிட்டு ஒரு சமயத்தில் நாங்களே சினிமாவை குறைச்சி வெளியே வந்தோம். அப்போ வெளியே வர்றப்போ இந்த சினிமா இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஹாப்பி சென்டராக மாறிக்கிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா வந்து அத்தனாயிரம் பேர் வந்து ஒரு படத்தை பார்த்து ரசிக்கிறாங்க, அவங்க என்ஜாய் பண்றாங்க. அவங்க ரசிக்கிறத பார்த்து நம்ம ரசிக்கிறதே ஒரு தனி ஒரு சந்தோஷம் தான். திரையரங்கு தொழில் வந்து பல வருடங்களா நம்ம சொல்றது சிடி டிவிடி டைம்ல இருந்தே தியேட்டர் அழிஞ்சு போயிடும், சிடி ஓவர்டேக் பண்ணிரும் அப்படின்னாங்க. இப்போ ரீசெண்டாக கோவிட் டைம்ல ஓடிடி வந்துருச்சு, ஓடிடியில் ஓவர்டேக் சினிமா அப்படின்னாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டிவிடிஸ் அதெல்லாம் வந்துருச்சு, இப்போ ஓடிடியில் வந்துச்சு. அதுதான் அழிஞ்சிட்டு போகுதுன்னு தவிர தியேட்டர் வந்து இட்ஸ் நாட் அஃபெக்டட். அது வந்து மேல போயிட்டே தான் இருக்கு. அந்த கிரவுட்ல ஒரு படத்தை பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளால எதுக்குமே வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. சினிமா எப்பவுமே அழியாது, அது மாறுதலுக்கு உட்பட்டது. காட்சி மிகைப்படுத்தப்பட்டு நாடகங்களை பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஊமை படம் வந்தது, இப்போ பேசும் படம் வந்தது, இது எல்லாமே பேசுகிறோம் இல்லையா? அதே மாதிரி சினிமா தேட்டரில் தான் போய் பார்க்கணுங்கிற கட்டாயத்தை தவிர்த்து இருந்த இடத்துல மொபைலில் பார்க்கலாம், ஐபேடில் பார்க்கலாம், வீட்டில் டிவியில் பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி ஓடிடி சினிமா தியேட்டரை விட பெட்டர் குவாலிட்டியிலே கொடுக்குறாங்க, 4K 8Kல. ஸோ வந்து என்னதான் வந்து ஒரு ப்ரெஷர் இருந்தாலும், ப்ரெஷர்னு எந்த வகையில் சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு புது படம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு 1000 டிக்கெட் தான் இருக்கும். அந்த 1000 சீட்டை 1,00,000 பேர் கேட்பாங்க டிக்கெட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ அந்த மாதிரி ப்ரெஷர் நிறைய. நிக்கிலனை வந்து எப்பவுமே சப்போர்ட் தான். நிக்கிலனை பண்றது வந்து ப்ரெஷரே கிடையாது. நிக்கிலனை மாதிரி நல்ல ஆளுங்க இருக்கனால தான் எங்களை மாதிரி ஒரு தேர்ட் ஜென்ரேஷன் நாங்க இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கோம்னா அதுக்கு முக்கிய காரணம் நிக்கிலனை உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள்னால தான் நாங்க இவ்வளவு வளர்ந்து வந்திருக்கோம். இப்போ நீங்க 2022 பாத்தீங்கன்னா பல படங்கள் வந்து டைரக்ட் ஓடிடி ரிலீஸ் ஆச்சு. இப்போ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 2024 எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸிமம் எண்ணி பார்க்கலாம், ஒன்னு மேக்ஸிமம் 2 படங்கள் வந்திருக்கலாம். இப்போ 2022 ஒரு படம் கூட வரல. So people prefers cinema theaters. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அது ஒரு சோஷியல் அவுட்டிங். எவ்ரிவன் லுக்ஸ் ஃபார் we all look forward to going and watching a movie in a theater. அதனால தியேட்டர்ஸ் எப்பவுமே இருக்கும். அண்ட் நிறைய பேர் இனிமே தியேட்டர்ஸ்க்கும் வருவாங்கன்றது தான் என்னோட விஷன். அதுதான். இப்போ நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னாலே சில விஷயங்கள் தான். ஒரு எக்ஸிபிஷன் போவாங்க, ஒரு ஷாப்பிங் மால் போவாங்க, இல்ல தியேட்டர் இஸ் அ ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஸோ வீக்கெண்ட்னா ஒரு சினிமா பார்க்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க என்ன எவ்வளோ பெரிய ஒரு ஹோம் தியேட்டர் சிஸ்டம் செலவு பண்ணி வச்சாலுமே அந்த ஒரு ஆம்பியன்ஸ், அந்த ஒரு ஆரா கிடைக்காது. சில படங்கள், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன மார்க் ஆண்ட்ரி போன்ற படங்கள்லாம் தியேட்டர்ல அந்த ஆடியன்ஸோட பார்க்க ஒரு வைப்பும், அதே படத்தை நீங்க தனியா உங்க லிவிங் ரூம்லயோ ஒரு பெட்ரூம்லயோ பார்த்துட்டு அந்த உங்களுக்கு படம் சாட்டிஸ்ஃபை ஆகாது. பிளஸ் அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் நம்ம போடுற ஒரு எஃபர்ட்ஸ் உள்ள போடுறோம், அது எல்லாமே கண்டிப்பா it gives us a fear. ஸோ இப்படி இருக்கும்போது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்போ உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சா டைம் போறதே தெரியாது. இப்போ நம்ம பேஷன், இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம், ஒர்க்குக்கு போறோம், எப்படா 9 மணி ஐயோ ஆஃபீஸ் போகணுமா அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் எப்படா 5 மணி வரும், எப்படா 5 மணி வரும், ஆஃபீஸை விட்டு எப்படா வெளில வருவோம்னு இருக்கும். பட் இது நம்ம பேஷனோட பண்றதுனால இப்போ காலையில 8 மணிக்கு தேட்டருக்கு வந்து நைட்டு 3 மணிக்கு நைட் ஷோ முடிவு வரைக்கும் இருந்துட்டு திருப்பி காலை 8 மணிக்கு வரணும், நம்ம ஜாலியாக வந்து நம்ம வேலையை பார்ப்போம். ஏன்னா வந்து இது நம்ம அவ்வளோ பிடிச்சி விரும்பி செய்கிறோம். ஸோ பேஷனோட ஒன்று செய்யும் போது அது வந்து ஒர்க் மாதிரியே உங்களுக்கு தெரியாதுல்ல. மக்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரே ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு சொன்னாலோ, வென்டிலேஷன் சொன்னாலோ சினிமா தேட்டர் மட்டும்தான், சினிமாஸ் மட்டும்தான். அதில் நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், டூரிசம் ஆகட்டும், இது எல்லாமே வேற செக்மெண்ட். ஃபேமிலியோட ஒரு மனசு சரியில்லையா என்ஜாய் பண்ணி போகிறது, ஃபேமிலியோட ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம், அன்னைக்கு ஹாப்பியாக முடியணும்னா சினிமா தான். அதனால் அந்த சினிமாவை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டராக கொடுத்துருக்குறோம், லைக் அ ஹாப்பி சென்டர். இது வந்து யாரால் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ நிறைய தியேட்டர் ஓனர்ஸால் பண்ண முடியலை. அது காரணம் வந்து ரியல் எஸ்டேட் வேல்யூ, காம்படிஷன், சிங்கிள் தியேட்டர் ஓனர்ஸை சர்வே பண்ண முடியல. இதெல்லாமே மாறி இப்போ மல்டிப்ளெக்ஸ் ஆனால் அந்தந்த ஊர்களுக்கு சில மல்டிப்ளெக்ஸ் மட்டும் சர்வைவ் ஆகலாம். அந்த காலத்திற்கேற்ற இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுறவங்க சர்வை பண்ணுவாங்க.